ரோஹிணி அம்மா திட்டினதுனால முத்து மீனா பாவம் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முத்து மீனா வந்துட்டு கிறிஷ் அவங்க பாட்டி கிட்ட இன்னைக்கு தான் கொலு வைக்கிறதுக்கு லாஸ்ட் டேட்டு, அதனால கண்டிப்பா வாங்கன்னு சொன்னதுனால கிறிஷ் அவங்க பாட்டி வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. முத்து வந்துட்டு கிறிஷ் கிட்ட நீ ஏதாவது ஒரு வேஷம் போடு, உனக்கு என்ன பிடிக்குமோ அந்த வேஷம் போட்டுக்கலாம்னு சொன்னோடனே கிறிஷ் வந்துட்டு எனக்கு வந்து கிருஷ்ணா வந்து ரொம்பவே பிடிக்கும், அதனால நான் அந்த வேஷமே போட்டுக்கிறேன். முத்து வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பார்ல கூட்டிட்டு போய் கிருஷ்ணா வேஷத்தை வந்து போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. மீனா வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே வெளியில நின்னுட்டு இங்க பாருங்க குட்டி கிருஷ்ணன் வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்த ரோஹிணிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகுது. கிறிஷ்க்கு பின்னாடியே ரோஹிணி அவங்க அம்மா வந்தோடனேவும் ரோஹிணிக்கு வந்து ரொம்பவே பயம் வந்துடுது. இவங்க எதுக்கு தேவையில்லாம இங்க வரணும், கிறிஷ் வந்து கண்டிப்பா நம்மளை அம்மான்னு கூப்பிட்டுருவானே, நம்ம இப்ப என்ன பண்றது, ஏற்கனவே நம்ம வந்து பல பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம், இப்ப இது வேற ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சிருச்சு, எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்ல, நம்ம அம்மா கிட்ட எப்படியாவது வந்து பேசிடணும்னு சொல்லிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரோஹிணி வந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் தனியா நின்று பேசுறாங்க. ஏம்மா உனக்கு அறிவு இல்லையா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னடி பண்றது, முத்துவும் மீனாவும் நம்ம வீட்டுக்கு வந்து கூப்பிட்டதுனால கிறிஷ் ஒரே அடம், நானும் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி இருந்துகிட்டு நானும் பல தடவை சொல்லியிருக்கேன் முத்து மீனா கிட்ட நீ பேசாத, அவாய்ட் பண்ணு, அப்பதான் அவங்களும் உன்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்கேன், ஆனா நீ கேட்கவே மாட்டேங்கிற, நான் எப்படி இவங்களை வந்து அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறது அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியாது நீ இந்த வீட்டை விட்டு வெளியில கண்டிப்பா போயே ஆகணும்னு சொன்ன உடனே நீ சொல்லிட்டு இல்ல கல்யாணி, நான் இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியில கிளம்புறேன், ஏதோ ஒரு பிரச்சனை பண்றேன், எல்லாம் என்னோட தலை எழுத்து, நான் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலு வச்ச இடத்துக்கு போறாங்க. முத்து வந்துட்டு இங்க வா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க மடியில, நீ என் கூடவே இருந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கிருஷ்ணா அவங்க பாட்டி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, எதுக்கு அந்த பையனை தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, அவனுக்கு பாட்டியும் இருக்காங்க அம்மாவும் இருக்காங்க, அதை மீறி நான் வந்து உங்களுக்கு தத்து கொடுக்க மாட்டேன், நானும் வந்து எத்தனை தடவை தான் சொல்றது, இனி எங்க கிட்டவே பேசாதீங்க, வா கிருஷ்ண நம்ம வீட்டுக்கே போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ரோஹிணிக்கும் விஜயாக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். கிருஷ் அவங்க பாட்டி சொன்னதுனால முத்து மீனா என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.